அடேங்கப்பா வாழ்த்துக்கள் உச்சநீதிமன்றம். எத்தனை நீதிபதிகள் மாறாங்கன்னு தெரியல. அத்தனை நீதிபதிக்கும் என்ன இந்த சட்டுன்னு தீர்ப்பு வந்துருச்சு. பாவம் அந்த ஒரு பெரிய நடிகை, அந்த காலகட்டத்தில் ஒரு டாப் மோஸ்ட் நடிகை தான். அவங்க எப்படி இறந்தாங்கன்னா, ஏதோ ஒரு 4 பேர் நினைக்கிறேன். அந்த நடிகையுடைய லவ்வர், அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பெரிய பணக்காரங்க. அவங்க வந்து அந்த பொண்ணு உடம்புல நிறைய நகைகள், அடிச்ச தடம் அதெல்லாம் இருந்துச்சு. அப்போ ரிப்போர்ட்ல நிறைய வந்துச்சு, நியூஸ்ல சொன்னாங்க. இப்போ பாருங்க, நம்மளுடைய நீதி அரசர்கள், நீதிமான்கள், நீதி என்ன சொல்றது, ஏதாவது ஒன்று சொல்லுவோம், நீதி என்னமோ ஒன்று சொல்லுவோம். டக்குன்னு 24 வருஷத்துல இவன் தான் குற்றவாளி அப்படின்ட்டு அவனை 4 வாரத்துல, அதாவது ஒரு மாசம் அப்படின்லாம் சொல்லக்கூடாது, 4 வாரத்துல அவனை வந்து சரண்டர் ஆக சொல்லியிருக்காங்க. பாவம் பாவங்க அவன். ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருப்பான், இல்லை ஒரு குடும்ப குட்டியோட இருப்பான். அவனை வந்து இப்போ வந்து அரெஸ்ட் பண்ண சொல்றாங்க. அதாவது சரணடைய சொல்றாங்க. அரெஸ்ட் பண்ண கூட சொல்ல, அவனே சரணடைய சொல்றாங்க. எவ்வளவு நல்ல மனசு பாருங்க. இந்த மாதிரி ஒரு இறக்க குணம் உள்ள, டக்குன்னு தீர்ப்பு சொல்ற 24 வருஷத்துல தீர்ப்பு. இதை கேட்கும்போது நம்மளுடைய இவங்கெல்லாம் நினைச்சு ரொம்ப பெருமையா இருக்கு. நிஜமாவே நான் ரொம்ப பெருமைப்படுறேன். அவங்க எல்லாரையும் வாழ்த்துறேன். அந்த இந்த ஒரு கேஸுக்கு எத்தனை நீதிபதிகள் இருந்தாங்களோ அவங்க எல்லாரையும் வந்து நான் அவங்க வாழ்த்துறதுக்கு எனக்கு வயசுல வணங்குறேன். பாதம் தொட்டு வணங்குறேன். டக்குன்னு என்ன ஃபாஸ்டியா சே கிரேட். இந்த நியூஸ் இதை பார்த்ததான் பாரு, அப்படியே கை காலம் ஃபுல்லாக அடிச்சிச்சு. என்ன வேகத்தில் வேலை செய்வாங்க. சே இப்படி இருக்கணும். எல்லாரும் அவங்களை பார்த்து கற்றுக்கணும்.